காங்கிரஸில் இருந்து இந்த களத்தில் கலந்து கொள்ளாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் விஜய் அவர்களுடைய கட்சி தான் முதன்மையான ஒரு தளத்தில் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். அதாவது நான் அந்த மண்ணை சார்ந்தவன், அந்த மண்ணில் பயணித்தவன். எனக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற களம் எனக்கு தெரியும். தற்பொழுது உள்ள சூழலில் பெருவாரியான மக்கள், அது நான் இப்பொழுதும் குறிப்பிட 70% மக்கள் தமிழகத்தில் நீங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய மதம் சார்ந்த விடயங்கள், இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடந்த மதம் சார்ந்த விடயத்தில் கூட அது மறைமுகமாக பாரதிய ஜனதாவும் திமுகவும் நடத்திய ஒரு நாடகம் என்று பலராலும் குறிப்பிடப்படுகிறது. அதை பலராலும் எடுத்து வைக்கக்கூடிய செய்தி அதுதான். இங்கு இவர்களுக்கு பேசுவதற்கு ஒரு களம் தேவை. விஜய் அவர்களும் விஜய் அவர்களுடைய கட்சியும் பெரும் வளர்ச்சியை சந்தித்து விட்டது. இந்த மதத்தை நீங்க ஆதரிங்கள், நாங்க இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற எந்த அடையாளத்தையும் சொல்லல. இந்த மதத்தின் பேரால் எந்த இடத்திலும் பிரிவு வேண்டாங்கிறதுக்காக தான் நாங்க சமத்துவத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லா களத்திலே சேர்ந்தவர்களையும் ஒன்றிணைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இதுல நம்ம மதத்தின் பேராலோ ஜாதியின் பேராலோ இங்க எந்த பிரிவும் இருக்கக்கூடாது. தமிழகம் ஒரு ஒற்றுமையான ஒரு பூங்காவாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எடுத்து வைக்கப்பட்ட களம்தான். விஜய் அவங்க எந்த கட்சியை தீய சக்தின்னு சொன்னாங்களோ அந்த கட்சி தீய கட்சி என்கின்றதை வேலுச்சாமி அவர்கள் அந்த மேடையிலே உறுதிப்படுத்தி இருக்கிறார். பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த முறை யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டால் விஜய் அவர்களுக்கு தான் வாக்களிப்போம். நீங்க இதுக்கு முன்னால யாருக்கு வாக்களித்தீர்கள்? இதற்கு முன்னால் நாங்கள் இந்த கட்சிக்கு வாக்களித்தோம். இப்பொழுது நாங்கள் அனைவருமே தெளிவாயிட்டோம். எங்க அப்பா தடுத்தாலும் சரி, எங்க அம்மா தடுத்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, நாங்கள் விஜய் அவர்களுக்கு தான் வாக்களிக்கிறோம் என்று சொல்ல. ரியல் ஒன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போறேன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்ந்த எழுத்தாளர் இன்பா அவர்கள் கூட தான். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ஓகே, எஸ்டர்டே ஒரு பெரிய ஈவெண்ட் கன்னியாகுமரியில் டிவிகே தோழர்கள் கலந்து கொண்டாங்க கிறிஸ்மஸ் சார்ந்த விழாவில். ஸோ ரீசண்டாக மாமல்லபுரத்தில் நடந்த விழாவையும் அந்த விழாவையும் கம்பேர் பண்ணுறாங்க, கன்னியாகுமரியில் நடந்த விழாவையும் கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னா டிவிகே சார்ந்து மாமல்லபுரத்தில் நடந்த அந்த விழாவில் கட்சி சார்ந்தோ இல்லை அரசியலோ அதிகமாக பேசப்படலை. பட் ஆனால் கன்னியாகுமரியில் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் நிறைய அரசியல்கள் பேசப்பட்டது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு விஷயங்களையும்? அதாவது இதில் அரசியல் அப்படிங்கிறத விட ஒரு சமய நல்லிணக்கத்தை மையப்படுத்திய களமாக தான் நம்ம இங்கே மகாபலிபுரத்தில் எடுக்கப்பட்ட விழா. எப்போவுமே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் அவங்க ஒரு களம் அமைக்கிறாங்கன்னா அது எல்லாரோடைய ஒரு வித்தியாசமாக இருக்கணும், அதுபோல் மக்கள் நலம் சார்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு களம் தான். அப்படித்தான் மகாபலிபுரத்தில் நடந்த அந்த விழா மக்களுக்கான விழா. அதில் அரசியல் பேசி அதில் நமக்கான ஒரு சுயலாபத்தை தேடக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவான ஒரு பயணம் எடுக்கப்பட்டது. அதுதான் அங்கே நடந்தது. கன்னியாகுமரியை பொறுத்த மட்டில் முதலிலே அரசியல் பேசப்பட்ட பொருளாக மாறிவிட்டது. இந்த விழா நடத்தப்பட இருக்கிறது, இங்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கின்ற பொழுதே அதில் ஒரு பரபரப்பு செய்திகள் பற்றி கொள்ள ஆரம்பித்து விட்டது. காரணம், அரண்மனையில் நடக்கக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் விழாக்களில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களை அழைப்பதுதான் வாடிக்கை. அது டெல்லியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களாக யாராவது ஆட்சி பீடத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து அந்த விழா நடத்துவது அவர்களுடைய வாடிக்கை. ஆனால் முதலாக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்தவர்களை அழைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி. அதாவது இன்னொரு விடயம் என்னவென்றால், அந்த கன்னியாகுமரியை பொறுத்த மட்டில் தற்பொழுது உள்ள அந்த சூழல், இப்பொழுது நாம் அந்த அரசியல் களத்திற்குள் சென்று பார்த்தால் அங்கு ஒட்டுமொத்தமாக முன்பெல்லாம் பேசப்படுகின்ற செய்தி அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசிய கட்சியை மையப்படுத்திய களம் என்று பேசப்பட்டு கொண்டிருந்த அந்த இடத்திலே இப்பொழுது ஒரே ஒரு கட்சி, மாநில கட்சியை மையப்படுத்திய களமாக அது மாறிவிட்டது. அதுதான் தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்திய களமாக கன்னியாகுமரியில் பெருவாரியான ஒரு செல்வாக்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு களம் தமிழக வெற்றி கழகத்திற்கு அமைந்திருக்கு. அதனால்தான் அரண்மனையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு சிவப்பு கம்பளம் விரித்து அவங்க அதை வரவேற்றிருக்கக்கூடிய ஒரு களம். இதில் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொள்வார்கள் என்பது செய்தியாக இருந்தது. அழைப்பிதழிலும் அவர்களுடைய பெயர் போடப்பட்டிருந்தது. அப்பொழுதே அரசியல் பேசப்பட ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதாவது காங்கிரசுக்கும்
தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே ஒரு கூட்டணி அமைவதற்கான ஒரு களத்திற்கு இது அச்சாரமா என்கின்ற கேள்விகள் எழ ஆரம்பித்து விட்டது. ஆனால் உடனடியாகவே இதற்கு ஒரு பதபதைப்பு யாருக்கு வந்திருக்கும்? ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு வந்திருக்கும். அவங்களை பொறுத்த மட்டும் என்னடா இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்தம் இப்பவுமே நம்ம காலியா நிக்கிறோம், இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு நம்ம ஒண்ணு இல்லாம போயிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே அவங்க அதற்கான காய் நகர்த்தலை எடுத்திருக்க வேண்டும் என்னுடைய கணிப்பின்படி. எனவே காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த விழாவில் அந்த குறிப்பிட்ட எம்பியா இருக்கக்கூடியவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் கடைசி நிமிடத்தில் கலந்து கொள்ளவில்லை என்கின்ற ஒரு செய்தி. குறிப்பாக விளவங்கோட்டு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் கூட அந்த இடத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் பதிவு. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த திருச்சி வேலிசாமி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அவர் மேடையிலே பேசுகின்ற பொழுது பல விடயங்களை ஒரு உடைத்து பேசியிருக்கிறார் என்றுதான் பதிவு செய்ய வேண்டும். நல்லவர்களோடு ஒரு இணைப்பு நடப்பதற்கான ஒரு களம் இருக்கிறது. அதற்கான ஒரு அச்சாரமாக இந்த விழா அருமனை ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி இருக்கிறது. கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு ஒரு அழுத்தமா பதிவிட்டிருக்கிறார். நான் முன்பு பேசுகின்ற பொழுது கூட தெளிவா சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் பேரியக்கத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே ஒரு இணக்கப்பாடு ஏற்படுவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று நான் இந்த கட்சி ஆரம்பித்த அந்த சூழலிலே பேசும் பொழுதே குறிப்பிட்டிருக்கிறேன் உங்களிடம் பேசுகின்ற பொழுது. இப்பொழுது அதற்கான களம் அமைந்திருக்கிறது என்பதை சூசகமாக திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். அப்படி பேசியிருக்கக்கூடிய சூழலில் அங்கிருந்தே அரசியல் அங்கு ஆரம்பித்து விடுகிறது. எனவே அந்த மேடையிலே அரசியல் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. எனவே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் அங்கு அரசியல் பேசினார்கள் என்பதை விட ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் இயலாமை, தமிழக மக்களை தூண்டிவிட்டு அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கலவரங்கள், இவைகளை மையப்படுத்திய ஒரு களத்தை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. எனவே அதனை மையப்படுத்தி அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனா அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழால நம்ம அதை அரசியல் மேடையை மாத்திரமே அப்படிங்கிறது உங்களுக்கு தப்பா தெரியலையா? சமத்துவ கிறிஸ்தவம் அப்படிங்கிறது தான் களம். அதாவது எல்லோருக்கும் பொதுவான ஒரு வாழ்வியல், அதை மையப்படுத்தி தான் மதம் ஜாதி இல்லாமல் ஒரு ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு களம் தான். ஆனால் மதத்தையும் ஜாதியையும் மையப்படுத்தி அல்ல கையில் வைத்துக் கொண்டு கலவரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யார் என்கின்ற கேள்விக்கு வருகின்ற பொழுது அதில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த மேடையிலே மிக தெளிவாக ஒரு கருத்தை பதிவிட்டிருப்பார். அதாவது அமைதிப்படை என்கின்ற திரைப்படத்தில் மணிவண்ணன் அவர்களுக்கும் சத்யராஜ் அவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில் மக்கள் இந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமா கவனிச்சுட்டு இருக்காங்க. இதை திசை திருப்போம்னா நம்ம என்ன செய்யணும்? இன்னொரு கலவரத்தை உருவாக்கு, அல்லது நமக்கு வாக்கு வங்கி சரிகிறது, அந்த வாக்கு வங்கி சரிகிறது, நாம் அந்த வாக்கு வங்கியை எப்படி மீட்டுக் கொள்வது என்கின்ற பொழுது மக்களிடம் ஒரு கலவரத்தை உருவாக்க, அந்த கலவரத்தை அடக்குவது போல நாம் அடக்கி விடலாம். அதன் பின்பு அந்த மக்கள் நமக்கு வாக்களித்து விடுவார்கள். இது காலாகாலமாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். எனவே இதனை மையப்படுத்தி தான் அவர் அந்த கருத்தை எடுத்து வைத்தார். இங்கு தமிழகத்தில் நீங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய மதம் சார்ந்த விடயங்கள், இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடந்த மதம் சார்ந்த விடயத்தில் கூட அது மறைமுகமாக பாரதிய ஜனதாவும் திமுகவும் நடத்திய ஒரு நாடகம் என்று பலராலும் குறிப்பிடப்படுகிறது. அதை பலராலும் எடுத்து வைக்கக்கூடிய செய்தி அதுதான். இங்கு இவர்களுக்கு பேசுவதற்கு ஒரு களம் தேவை. விஜய் அவர்களும் விஜய் அவர்களுடைய கட்சியும் பெரும் வளர்ச்சியை சந்தித்து விட்டது. எனவே அந்த கட்சியின் வளர்ச்சியை தடுப்பதற்கு களம் அமையவில்லை. எனவே ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி நாம் அதற்கான ஒரு களத்தை உருவாக்கலாம் என்கின்ற அந்த ஏற்பாட்டில் தான் இந்த திருப்பரங்குன்றம் அந்த களத்தை அவர்கள் எடுத்திருந்தார்கள். அதைத்தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த மேடையில் குறிப்பிட்டிருந்தார். இது அரசியலாக என்னால் பார்க்க முடியவில்லை, இது மக்கள் சார்ந்த ஒரு கவனமாகத்தான் பார்க்க முடிகிறது. எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு. திருப்பரங்குன்ற இஷ்யூ அவங்க எங்கனாலும் பேசியிருக்கலாம், ஏன் ஒரு பிரஸ் மீட்ல கூட பேசியிருக்கலாம்னு வைங்களேன். எங்கேயுமே பேசாத ஒரு ஆட்கள், அதை பத்தி பெருசா காட்டிக்கிறாத ஒருத்தங்க இந்த ஸ்டேஜில் அதை ஓப்பன் பண்ணணும்னு என்ன இருக்கு? நீங்க சொன்ன அந்த மதச்சார்பற்ற அரசியலை பத்தி பேசணுங்கிறதுக்காகவா? அப்படின்னு இல்லை. அதாவது எந்த இடத்திலும் பேசவில்லை அப்படிங்கிற களம் அல்ல. ஒட்டுமொத்தமா எல்லாருடைய மனதிலும் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த நிகழ்வு பெரும் பாதிப்பு எல்லாருடைய மனதிலும். அது மதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம், மதத்தை எதிர்ப்பவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் மனதிலே ஒரு வலி இருந்தது. என்னடா ஒரு மதத்தை வைத்து மீண்டும் மீண்டும் இங்கு ஒரு பிரச்சனையை கிளப்பிக் கொண்டு இருக்கிறார்களே என்று. இது நாம் எல்லோராலும் அதை உணரக்கூடிய ஒன்று. ஆனால் பெரும்பாலான பொதுமக்கள் இதை தவிர்த்து விட்டார்கள். இது ஏதோ அவர்கள் அரசியலுக்காக காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று பெரும்பாலான மக்கள் இதை குறித்து எந்தவித கவலையும் இல்லாமல் அதை தவிர்த்து விட்டு அவர்களுடைய வேலையை செய்ய தொடங்கி விட்டார்கள். இது களம். ஆனால்
இந்த எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்களை திமுகவை பொறுத்த மட்டில் அவர்களுடைய பேச்சாளர்கள் என்று ஒரு சிலர் அமைந்து கொண்டு அந்த அரசியல்வாதிகள் அல்லது நாங்கள் பத்திரிகையாளர்கள் என்று பேசிக்கொண்டு தெரியக்கூடியவர்கள் இந்த திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்திய ஒரு கேள்வியை வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அப்போ அதற்கான ஒரு களம் இந்த மேடையில் அமைந்த பொழுது அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் மக்களுக்கு தெரிய வேண்டும், திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த கலவரத்தின் பின்னணியில் அந்த பிரச்சனையின் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையான விடயம் என்னவென்றால் திமுகவுக்கும் மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய, அதாவது பாரதிய ஜனதாவுக்கும் இருக்கக்கூடிய மறைமுக கூட்டணியின் செயல்பாடுகள் தான் இவைகள் என்பதை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய ஒரு களம் தேவைப்பட்டதால் அதை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அது புரியுது சார், அதை அவங்க எடுத்து வச்சுதான் ஆகணும். அதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்து இல்லை. அவங்களோட சைட்ல இருந்து விஷயங்களை சொல்லிதான் ஆகணும். ஆனா இந்த ஸ்டேஜ் அது கரெக்டா அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இல்லாம வேற எந்த ஸ்டேஜ்ல போய் சொல்ல நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு பிரஸ் மீட் இருந்திருக்கலாம். அப்படி இல்ல, அதாவது மதம் என்பது மக்களுக்கான ஒரு நல்வழிப்படுத்தக்கூடியது, மக்களுக்கான வாழ்வியலை உயர்த்தக்கூடிய களங்களாகத்தான் மதம் இருந்தது. ஆனால் இந்த மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் உஷாராக இருங்கள், அதாவது எச்சரிக்கையா இருங்கள். ஒரு எச்சரிக்கையை கொடுப்பதற்கு அந்த மதம் சார்ந்த களத்தில் தானே கொடுக்க முடியும். அதற்காக போயிட்டு ஒரு வேற எங்கேயா போய் கொடுக்க முடியுமா? ஏன்னா நம்மளே சமத்துவ கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு அங்க மதச்சார்பற்ற விஷயங்களை தான் பேசுறோம். ஆமா, அங்க நம்ம இதை கொண்டு வர இல்ல. இதுல நாங்க இந்த மதத்தை நீங்க ஆதரிங்கள், நாங்க இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற எந்த அடையாளத்தையும் சொல்லல. இந்த மதத்தின் பேரால் எந்த இடத்திலும் பிரிவு வேண்டாங்கிறதுக்காக தான் நாங்க சமத்துவத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லா களத்திலே சேர்ந்தவர்களையும் ஒன்றிணைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இதுல நம்ம மதத்தின் பேராலோ ஜாதியின் பேராலோ இங்க எந்த பிரிவு இருக்கக்கூடாது. தமிழகம் ஒரு ஒற்றுமையான ஒரு பூங்காவாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எடுத்து வைக்கப்பட்ட களம் தான். எனவே அந்த மதம் சார்ந்த இடத்துல உங்களை, அதாவது மதத்தின் பேரால் உங்களை பிரிக்கிறாங்க, அது தேவையில்லை என்பதற்காக தான் இந்த கருத்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயங்கள் இப்படி அரசியல் பேசப்படும் அப்படின்னு சொல்லி தான் காங்கிரஸ் மாதிரியான கட்சியில இருந்து வர்ற உறுப்பினர்கள் அங்க இருந்து இன்வைட் பண்ணப்பட்டவங்க வரலன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி அரசியல் அப்படி கிடையாது. நான் இப்போ கூட சொல்றேன், காங்கிரஸில் இருந்து இந்த களத்தில் கலந்து கொள்ளாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் விஜய் அவர்களுடைய கட்சி தான் முதன்மையான ஒரு தளத்தில் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். இப்பொழுது உள்ள சூழலில் அவர்கள் அந்த கூட்டணியை நோக்கி நாம் நகரக்கூடிய ஒரு களத்தை மையப்படுத்திய ஒரு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது தெளிவான ஒரு கோணத்தை அடைகின்ற வரையில் நாம் சற்று காவல் இருப்போம் என்கின்ற ஒரு இதனால அவர்கள் இருக்கலாம். அல்லது அவர்கள் யாராவது ஒரு சிலரால், ஒரு ஆளுங்கட்சிகளால், இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளால் அவர்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இவைகள் தான் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறதே தவிர இங்க அரசியல் பேசுவார்கள், அரசியல் கலந்தங்கள் பேசப்படும் என்கின்ற நிலைப்பாட்டில் எல்லாம் அவர்கள் வராமல் இல்லை. ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் போது கன்னியாகுமரின்னு எடுத்துக்கிட்டா இப்ப அங்க டிவிக்கியோட வளர்ச்சி அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. பட் ஆனா நம்ம முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா அங்க எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. இப்போ பத்மநாபுரம்ல மனோஜ் தங்கராஜ் அவர்கள் இருக்காங்க, நாகர்கோவில்ல காந்தி அவர்கள் இருக்காங்க, அப்புறம் கன்னியாகுமரியில இவர் சுந்தரம் அவர்கள் இருக்காங்க. இப்படி எல்லாருமே ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் சொல்லி பல்வேறு கட்சியில இந்த டிஎம்கேல இருந்து பல்வேறு கட்சிகள் அங்க இருக்கிறாங்கல்ல. இந்த இடத்துல டிவிகே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குங்கிறத எப்படி நீங்க கணிக்கிறீங்க? அதாவது நான் அந்த மண்ணை சார்ந்தவன், அந்த மண்ணில் பயணித்தவன். எனக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது களம் எனக்கு தெரியும். நீங்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொருவர் வெற்றி பெற்றிருக்கலாம், அதற்கான களங்கள் இருக்கிறது, மாற்று கருத்தல்ல. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் பெருவாரியான மக்கள், அது நான் இப்பொழுதும் குறிப்பிட 70% மக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் விருதுநகரில் தோல்வியை சந்தித்துவிட்டு அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்புவதற்கு களம் அமைத்தது கன்னியாகுமரி மாவட்டம். அப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜ் அவருடைய வெற்றிக்கான களம் எப்படி அமைந்திருந்ததோ அதுபோன்ற ஒரு வெற்றிக்கான களத்தை நோக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கான பாதை இருக்கிறது என்பதுதான் நிஜம். ஓகே, இதனாலதான் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போதா இருக்கட்டும், வேலுசாமி அவர்கள் காங்கிரஸ் தான் சொல்லி தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே அந்த இடத்துல அதிகமாக காங்கிரஸ் சார்ந்து பேசப்பட்டது மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் கூட ராகுல் காந்தி அவர்கள் கரூர் இஷ்யூ டைம் விஜய் அவர்களுக்கு கால் பண்ண விஷயங்கள்லாம் பேசினாங்க. அந்த இடத்துல காங்கிரஸை மையப்படுத்தி தான் இல்ல, அது காங்கிரஸை மையப்படுத்தின்னு சொல்றதோட செய் நன்றின்னு கூட சொல்லலாம்ல. இப்ப நான் ஒரு சிக்கல்ல இருக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, நான் இப்படி ஒரு சிக்கல்ல இருக்கிறோன்னு நீங்க முதல்ல எனக்கு அழைப்பு கொடுக்குறீங்க. அப்போ அது எனக்கு ஒரு உயர்வான ஒன்றாக இருக்கும்ல. அதன் அடிப்படையில் ஒரு செய் நன்றி களமாகத்தான் நாங்க பேசியிருந்தாங்களே தவிர ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினது அத்தனையுமே
தமிழக அரசியல் களத்தை மையப்படுத்தியது என்பதை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகள் என்ன, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய களம் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் கையில் இருக்கிறது. அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தல் களத்தை நோக்கி நகர்ந்தது, எதற்காக நாங்கள் மக்கள் சார்ந்த களத்திற்குள் வந்தோம் என்கின்ற பொழுது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை மையப்படுத்திய பல விடயங்கள் இங்கு கேள்விகளாக இருக்கின்றன. தற்பொழுது கூட ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கின்றேன். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ராஜ்மோகன் அவர்கள் ஒரு மேடையிலே, அதாவது ஒரு தொலைக்காட்சியிலே பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். நான் பெண்ணாக இருந்து நான் கற்பம் தரித்திருந்தால் இந்த சாலைகளில் போகின்ற பொழுது 2 முறை பிரசவம் செய்திருப்பேன் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். ஏறக்குறைய இங்கு இருக்கக்கூடிய சாலைகள் ஒரு சராசரியான ஒரு விடயத்தை தான் சொல்கிறேன். ஒரு சாலைகள் கூட பராமரிப்பதற்கு இவர்களால் வக்கில்லை. தற்பொழுது கூட நீங்கள் நாகல்கேணியிலிருந்து சங்கர் நகர் என்கின்ற ஒரு பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை 3 மாதங்களுக்கு முன்பு போடப்பட்ட சாலை. அந்த சாலையை இன்று காலையில் குழாய் அமைக்கிறோம் என்று உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியை நல்லாட்சி என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்போ இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லை, மக்கள் விரோத ஆட்சி என்பது ஒரு சின்ன சின்ன விஷயங்களிலே பதிவாகி கொண்டிருக்கின்றது. சராசரியான ஒரு தரமான சாலையை கூட இவர்களால் உருவாக்கி கொடுக்க முடியவில்லை என்றால் இவர்கள் மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தேன் என்று எந்த கோணத்தில் சொல்வார்கள்? எனவே இவைகளை எதிர்க்க வேண்டும் என்கின்ற களத்தில் தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த மேடையில் மக்கள் சார்ந்த விடயத்திற்காக பேசியிருந்தார். முக்கியமா வேலுசாமி அவர்களுடைய பேச்சுமே கவனிக்கப்பட வேண்டியதுதான். அவர் மேலோட்டமா நாங்க கூட்டணி வரப்போறோங்கிற மாதிரி தான் சொன்னாருன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம இணைஞ்சுதான் இருக்கிறோம், இணைப்பு பலமாக போகுது, நல்லதே நடக்கும், நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயம் காங்கிரஸ் கூட்டணி இருக்கா? இல்ல, வேலுச்சாமி அவர்கள் சொன்ன வார்த்தை வேற, நீங்க சொன்ன வார்த்தை வேற. எனக்கு அப்படிதான் புரிஞ்சு. வேலுச்சாமி என்ன சொன்னார்னா, நல்லவர்களோடு இணைப்பு நடப்பதற்கான ஒரு களம் இருக்கிறது. அப்படி என்றால் விஜய் அவங்க எந்த கட்சியை தீய சக்தின்னு சொன்னாங்களோ அந்த கட்சி தீய கட்சி என்கின்றதை வேலுச்சாமி அவர்கள் அந்த மேடையிலே உறுதிப்படுத்தி இருக்கிறார். நல்லவர்களோடு இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னது தமிழக வெற்றி கழகத்தை, அதாவது தூய சக்தி என்கின்ற தமிழக வெற்றி கழகத்தை. எனவே இப்பொழுது உள்ள சூழலில் நல்லவர்களோடு இணைவதற்கான களம் என்கின்ற பொழுது அது தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவதற்கான களம் என்கின்றதை தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய அந்த வார்த்தையை வைத்து பார்க்கின்ற பொழுது காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் என்னால் கணிக்க முடிகிறது. ஏன்னா இப்போ அரசியல் இந்த மேடையில ஏன் அரசியல் பேசுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மேடை மட்டும் இல்லாம மாமல்லபுரத்துல நடந்த அந்த ஒரு விஷயத்திலையும் அந்த ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாலையும் விஜய் அவர்கள் எந்த கதையினாலும் சொல்லியிருக்கலாம்ல. பைபிள்ல இருந்து எந்த கதைனாலும் சொல்லிக்கலாம். ஆண்டவர் தாழ்மையின் மறுவுருவமா பிறந்தார் சொல்லியிருக்கலாம். அவருக்கு அந்த இடங்கள் கிடைக்கல அப்படிங்கிற என்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்கலாங்க. ஆனா ஏன் ஜோசப் கதையை பேசணும்? அது நீங்க ஒரே ஒரு கதை நான் முதல்ல இல்ல அரசியல், அதுல அரசியலே கிடையாது. ஒரு மனிதன் மக்களுக்கான களத்திற்காக அதாவது அரசியலுக்குள்ள வராரு. அந்த மனிதன் அரசியலுக்குள் வருகின்ற பொழுது அவனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை தான் கணிக்க வேண்டும். ஆனால் அவனை சூழ்ச்சி செய்து அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை தமிழகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி விஜய் அவர்கள் மீது திட்டமிட்டு திணித்தது. அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். பெரும்பாலானவர்கள் அதை அறிந்தும் வைத்திருக்கிறார்கள். திட்டமிட்டு திணிக்கப்பட்டது ஒரு விடயம். அந்த திட்டமிட்டு திணிக்கப்பட்ட விடயத்தில் இருந்து அவர் மீண்டு இங்கு எழும்பி இருக்கிறார். இப்பொழுது அவர் என்ன குறிப்பிடுகின்றார்? யோசேப்பை யோசேப்பு அவருடைய பெயர். யோசேப்பை அங்க அவருடைய சகோதரர்கள் சேர்ந்து ஒரு குழியில் போட்டு விடுவார்கள். ஆமா, அந்த குழியில இருந்து அவரை 30 காசுக்கு வித்து விடுவார்கள். அவரை பார்வோன் நாட்டிற்கு செல்கிறார். அங்கு அவர் அந்த பார்வோன் நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதியை பெற்று விடுகிறார். அதுபோலத்தான் இங்கு விஜய் அவர்களை ஒழித்து விட வேண்டும் என்கின்ற கங்கணம் கட்டிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சதியில் இருந்து மக்கள் அவரை கண்டிப்பாக இந்த மண்ணின் மகுடம் சூட்ட வைப்பார்கள் என்கின்ற கருத்தை தான் அவர் பதிவு செய்கிறார். அரசியல் தானே? ஆமா, அதுக்கு நாங்க அரசியல் தான் பேசுறோம். இல்ல, அதை நீங்க அரசியலா புரிந்து கொண்டால் அது அரசியல், மக்களுக்காக சொல்லக்கூடிய அறிவுரையாக புரிந்து கொண்டால் அது அறிவுரை, எங்களுக்கான களமாக நீங்கள் புரிந்து கொண்டால் அது எங்களுக்கான களம். ஏன்னா இப்ப எல்லாருமே விஜய் அவர்கள் பேசுறதே இப்ப அரசியல் தான். ஆமா, அப்ப கண்டிப்பா அது அரசியல் தானே புரிஞ்சுப்பாங்க. அதுதான் நான் முதலே சொன்னேன். அது எங்களுக்கான களம் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் எங்களுக்கான களம், அது மக்களுக்கான ஒரு அறிவுரை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் அது மக்களுக்கான அறிவுரை. இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்று நினைத்துக் கொண்டால் அது எச்சரிக்கை. ஆனா எனக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சிருச்சுன்னா, இன்னும் எந்த ஸ்டேஜ் வந்தாலுமே அதுல நீங்க அரசியல் பேசுவீங்க, அப்படிதானே? டிவிக்கு இப்போ
எங்களுடைய அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் ஒரு மனிதன் அதாவது நம்ம ஒரு பொது விடயத்தை குறித்து பேசினாலே இது அரசியல் தான். இப்போ இங்க வந்து சாக்கடை ஏன் செல்கிறது என்று கேள்வி எழுப்பினாலே இது அரசியல் தான். இப்போது நாங்க எழுப்பக்கூடிய அதாவது திமுகவை எதிர்த்தோ அல்லது இங்கு நடக்கக்கூடிய அவலங்களை எதிர்த்தோ நாங்கள் ஏன் என்ற கேள்வியை வைத்து விட்டாலே அது வந்து அரசியல் தான். எனவே நாங்கள் பேசக்கூடியது அனைத்துமே அரசியல் என்கின்ற கோட்பாடு இருக்கும். அந்த அரசியல் வந்து மக்களுக்கான அரசியலாக இருக்கும். முக்கியமா இப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் தாண்டி ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசின விஷயத்துக்கு வரணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆளுங்கட்சியில இருந்த அதாவது ஸ்டாலின் அவர்களோட வீட்டில இருந்தே வந்து ஓட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதான் சார். இப்போ நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களுக்கு போங்க. முதல்ல ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்குறார் அப்படின்னு ஒரு ரொம்ப அவங்க அது பெருசா ஒரு யாரும் ரியாக்ட் பண்ணல. கட்சி தொடங்குறார் அப்படின்னாங்க. முதல்ல 4% வாக்குன்னாங்க. நான் அப்பமே அழுத்தமா பதிவிட்டேன், விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய மறுநிமிடத்திலிருந்து நான் இந்த வலையொலிகளில் பேசுகின்ற பொழுதெல்லாம் அழுத்தமாக பதிவிட்டேன், 70 to 75% மக்கள் அவருக்கு ஆதரவான மனநிலையில் இருக்கிறார்கள் என்று. ஆனால் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியோடு தான் நம்மளுடைய கருத்துக்கள் அப்பொழுதுதான் பதிவாகி கொண்டிருந்தது. ஆனால் ஒரு 2-3 மாதங்களில் அனைவருமே இதை சொல்ல ஆரம்பித்தார்கள், விஜய் அவர்களுடைய தாக்கம் பெரிதாக இருக்கிறது என்று. இப்பொழுது நீங்கள் பரவலாக அனைத்து வீடுகளிலும் போய் பாருங்கள். ஒரு பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த முறை யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டால் விஜய் அவர்களுக்கு தான் வாக்களிப்போம். நீங்க இதுக்கு முன்னால யாருக்கு வாக்களித்தீர்கள்? இதற்கு முன்னால் நாங்கள் இந்த கட்சிக்கு வாக்களித்தோம். இப்பொழுது நாங்கள் அனைவருமே தெளிவாயிட்டோம். எங்க அப்பா தடுத்தாலும் சரி, எங்க அம்மா தடுத்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, நாங்கள் விஜய் அவர்களுக்கு தான் வாக்களிக்கிறோம் என்று சொல்ல. அதுபோல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயை பார்த்தால் நாங்கள் இந்த தடவை விஜய் அவர்களுக்கு தான் வாக்களிக்கிறோம். அதுபோல் அந்த தந்தையை கேட்டாலும் விஜய். இது வந்து பரவலாக எல்லா குடும்பத்திலும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தான் இப்பொழுது தமிழக முதலமைச்சர் காணொலி மூலம் மாவட்ட செயலாளர்களிடம் பேசுவதும், தன்னுடைய மகனை அனுப்பி ஒவ்வொரு இடங்களிலும் கூட்டங்கள் போட்டு இளைஞர்களை திரட்டு, அவர்களை திரட்டு என்று கூட்டங்கள் போடுவதும், தனக்கு ஆதரவானவர்களை வைத்துக் கொண்டு பத்திரிகையாளர்கள் என்கின்ற போர்வையிலே பொய்யான தகவலை பரப்பக்கூடிய களங்களை எடுப்பதும் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய களங்களை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகே, முக்கியமா இந்த 200 ஜெயிப்போங்கிற விஷயங்களே வந்து டிஎம்கே வந்து விட்டுட்டாங்க, இப்ப பேசுறதே கிடையாதுங்கிற மாதிரியும் ஒரு விமர்சனம் வச்சாரு. ஆக்சுவலா அது என்ன, அதுல இருந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா, இப்ப அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு 200 நாங்க வந்துருவோம்ல, அப்புறம் அவங்க எப்படி 200 பேசிட்டு இருக்க முடியும்? 200 கன்ஃபார்ம் வந்துருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அழுத்தமா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. 200 வர்றதுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கு, மாற்று கருத்தே இல்ல. இது வந்து அதாவது பேச வேணும், இந்த இடத்துல நம்ம இப்படி எல்லாம் பேசணும் அப்படிங்கறதுக்காக பேசல. கள நிலவரத்தை வச்சுக்கிட்டு சொல்றேன், 200 சாலிடா அடிச்சுட்டு வர போறாங்க. ஓகே, ஏன்னா இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு கேக்குறேன், இப்ப 200 அடிக்கணும்னா தென் மாவட்டங்கள்ல இன்னும் எம்ஜிஆருக்கு நான் ஓட்டு போட போறேன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ விஜய் அவர்கள் எம்ஜிஆரை நோக்கி பயணம், அதாவது எல்லா இடங்களையும் எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிடுறதுமே அந்த ஓட்டை வாங்குறதுக்கு தான். மறுபடியும் சொல்றேன்னு இல்லை. இப்போ வந்து ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. இப்போ திருமாவளவன் அவங்கள ஒரு பொது தொகுதியில் நிற்க வச்சு திமுக அவங்கள வெற்றி பெற வைக்குமா? இல்லை, அந்த குறிப்பிட்ட தனித்தொகுதியில் தான் அவங்களுக்கான சீட்டுகள் ஒதுக்கப்படுது. அதுவே ஒரு இகழ்வா அவருக்கு தெரியல திருமாவளவனுக்கு. இப்போ அவர் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கூட்டணின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொது தொகுதியில் அவரை நிற்க வச்சு வெற்றி பெறுவதற்கான களத்தை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி கொடுக்கும். அதுதான் ஒரு மனிதாபிமானம், அதுதான் சமத்துவத்தின் அடையாளம். ஆனால் திமுகவை பொறுத்த மட்டில் இதுவரை திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா என்பது தெரியாது. ஆனால் அவர் எதற்காக திமுகவிற்காக இவ்வளவு தூரம் உளுந்து பேசுகிறார் என்கின்ற களமும் தெரியாது. ஆனால் இதுவரை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த யாருமே திருமாவளவன் அவர்களை எதிர்த்தோ அல்லது ஒரு கடினமான வார்த்தைகளாலோ யாரும் எந்த விதமான பதிவுகளையும் செய்யவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், திருமாவளவன் அவர்களும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர், அது ஒதுக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து வந்து அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நம்ம வந்து சமத்துவமா எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு களத்தில் இருக்கிறோம். எனவே திருமாவளவன் அவர்கள் வந்து நிலைமையை புரிந்து, இந்த திமுக நம்மளை எவ்வளவு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற நிலைமையை புரிந்து எங்களோடு அவர் வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கலாம். ஓகே, ஏன்னா டிவிகேயும் வந்து நிறைய இடங்கள்ல விஜய் அவர்களே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, நாங்க யாரை எதிர்க்கிறோமோ அவங்கள பத்தி தான் பேசுறோம், போட்டியில் இல்லாதவங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். திருமாவளவன் அவர்களை வந்து பேசுறதுக்கான காரணம் அவரை இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இணைச்சிக்கலாங்கிறது இல்லை. அதான் நான் சொல்றேன்ல, எங்களுக்கு வந்து எல்லாருமே ஒரு உறவு தான், அண்ணன் தம்பி அந்த உறவு தான்.
இதே நாங்கள் திமுகவை வந்து தனிப்பட்ட விமர்சனங்கள் யாருமே எங்க கட்சியிலிருந்து வைக்கல. யாருமே திமுக இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ நாங்கள் தனிப்பட்ட விமர்சனங்கள் எதுவும் வைக்கல. எங்களை பொறுத்த மட்டில் அரசியல் ரீதியாக அவர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தவறுகள், அதாவது ஒரு மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, அந்த வாக்களித்து உங்களை வந்து மக்கள் எதற்காக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் எங்களுடைய நிறை குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்வீர்கள் என்பதற்காகத்தான். ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இவர்களால் பதில் சொல்ல முடியுமா என்றால் முடியாது. காரணம், இவர்களுடைய இப்பொழுது கூட நேரு அவர்களை மையப்படுத்தி இடியிலிருந்து வந்திருந்த ஒரு கடிதத்தை மையப்படுத்திய செய்திகள் உண்டு. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களுடைய பட்டியலை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அமைச்சர்கள் முன்பு எப்படி இருந்தார்கள், அவர்கள் அந்த கட்சியில் வந்த பிறகும் கட்சியில் பதவியில் ஏற்ற பிறகும் அவர்களுடைய அசூர வளர்ச்சி எந்த கோணத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இதை பார்த்தாலே மக்களுடைய பணங்கள் எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் மிக தெளிவாக தெரிவதற்கான ஒரு களம் இருக்கிறது. எனவே எங்களை பொறுத்த மட்டில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் மக்களுடைய குரல்களாக ஒலிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறு நிறுத்தப்பட வேண்டும். அங்கு ஒரு மாற்றத்திற்கான களம் உருவாக்கப்பட வேண்டும். மக்கள் கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் எங்களுடைய அரசியல் களம் சென்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கிறது. திமுகவை பொறுத்த மட்டில் நமக்கு அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை மையப்படுத்தி பெரிய அரசியல் களங்கள் பேசப்பட்டது. ஆனால் இவர்களால் அழிக்கப்பட்ட மக்களுடைய குரல்கள் இன்று வரை அந்த மண்ணிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதற்கான விடிவு இன்னும் வரை ஏற்படவில்லை. அதனால்தான் இவர்களை எதிர்த்து இவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்றிணைந்து நிற்கிறது. அந்த ஒட்டுமொத்த தமிழினமும் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை தலைவனை நோக்கி திரும்பி இருக்கிறது. அது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வெற்றியை விஜய் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதுதான் நிஜம். இன்னும் என்னென்ன விஷயங்களை வந்து ஆதவ அர்ஜுனா மெயினா பேசுனாங்க, இந்த விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த ஸ்டேஜ்ல? எங்களை பொறுத்த மட்டில் ஒரே கனவு தான். அந்த ஒரே கனவு வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்திய கனவு என்பதை விட 2026க்கு பின் 5 வருடங்கள் தமிழகத்தை ஆளப்போகின்ற தமிழக வெற்றி கழகம் இந்த மக்களுக்கு செய்ய இருக்கக்கூடிய நல்ல விடயங்களின் தொகுப்பை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அவர்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும், எதனை மையப்படுத்திய களங்களை நாம் எடுக்க வேண்டும் என்கின்ற தொகுப்பை நாங்கள் மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கனவு, எங்களுடைய லட்சியம் அனைத்துமே 2026 அந்த 5 வருட காலம் தமிழகத்தை பொற்காலமாக மாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எங்களுடைய கனவுகள் இருக்கிறது. அதைத்தான் ஆதவ அர்ஜுனா அவர்களும் தன்னுடைய வார்த்தைகளாக அவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு. நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசணும். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.